பழங்காலத்தில் சகர சக்கரவர்த்தி என்ற மகாபலசாலி அரசன் இருந்தான். அவனுக்கு 60,000 புதல்வர்கள். ஒரு நாள் அஸ்வமேத யாகம் செய்யும் போது யாக குதிரை காணாமல் போனது. அந்த குதிரை கபில முனிவரின் ஆசிரமத்தில் இருப்பதை கண்ட சகர புதல்வர்கள் கோபத்தில் முனிவரை அவமதித்தனர். அந்த நொடியில் கபில முனிவரின் தபோ வலிமையால் அவர்கள் சாம்பலாகி போனார்கள். அவர்களின் ஆத்மாக்களுக்கு மோட்சம் கிடைக்க கங்கை நீரால் பிண்டதானம் செய்ய வேண்டியது அவசியமானது. பல தலைமுறைகள் கடந்தன. சகரனின் பேரன் வழியில் வந்த பகீரதன் இந்த கடமையை ஏற்றான். என் முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அவன் கடுமையான தவம் செய்தான். ஆண்டுகள் பல உணவும் உறக்கமும் மறந்து பகீரதன் பிரம்மனை நோக்கி தவம் செய்தான். பிரம்மன் திருப்தி அடைந்து கங்காதேவியை பூமிக்கு அனுப்ப சம்மதம் தெரிவித்தார். ஆனால் அவளின் வேகத்தை தாங்க பூமிக்கு சக்தி இல்லை என்றார். பகீரதன் சிவபெருமானை நோக்கி மீண்டும் கடும் தவம் செய்தான். பகீரதனின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் கங்கையின் வேகத்தை நான் தாங்குவேன் என்று அருளினார். வானத்திலிருந்து கங்காதேவி என் வேகத்தை யார் தடுக்க முடியும் என்ற அகம்பாவத்துடன் பூமிக்கு பாய்ந்தாள். ஆனால் அவள் பூமியை அடையாமல் சிவபெருமானின் ஜடையில் சிக்கினாள். அங்கு சிக்கிய கங்கை ஆண்டுகள் பல வெளிவர முடியாமல் இருந்தாள். அப்பொழுது அவளுக்கு தனது அகம்பாவம் நீங்கியது. பகீரதனின் வேண்டுதலினால் சிவபெருமான் தன் ஜடையை மெதுவாக திறந்தார். அந்த ஜடையிலிருந்து நீர்த்துளிகளாக வெளிவந்த கங்கை அமைதியாக பூமியை அடைந்தாள். அதனால் பூமி அழியாமல் புனிதமடைந்தது. பகீரதன் கங்கை நீரை கொண்டு சகரரின் 60,000 புதல்வர்களுக்கு பிண்டதானம் செய்தான். அந்த நொடியே அவர்கள் சாபத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைந்தார்கள். அகம்பாவம் அழிவை தரும்.